வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு அதிகாலையில் வந்த நல்ல செய்தி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது உறுதி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் சமாதானம் பேச வேண்டும். இல்லை என்றால் கொடநாடு வழக்கு, டெண்டர் ஊழல் முறைகேடு, இன்னும் சில ஒட்டுமொத்தமாக சிறையில் அடைக்கப்படக்கூடிய வகையில் எடப்பாடியின் குடும்பியே தற்பொழுது அமித்ஷா அவர்களது கையில் சிக்கிவிட்டது. கூட்டணியை அமைப்பதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் எடப்பாடிக்கு கிடையாது. மேலும் மறுபக்கம் அதிமுக கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சியை நாம் பார்க்கும் பொழுது எஸ்டிபிஐ, தேமுதிக இந்த இரு கட்சிகளும் தான். ஆனால் திமுகவோ 13 கட்சிகளுடன் கூட்டணி வைத்து தமிழகம் முழுவதும் ஆதரவுகளை பெறக்கூடிய வகையில் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொள்ள உள்ளது. ஆனால் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் அதே பாணியை தான் நாமும் பயன்படுத்த வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களும் அமித்ஷா அவர்களை டெல்லியில் சமீபத்தில் சந்தித்து பேசியிருந்தார். இதற்கு எடப்பாடியை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர் செய்த ஊழலையும் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுத்துள்ளார். இதனால் நேற்று இரவு அமித்ஷா அவர்கள் மற்றும் ஒட்டுமொத்தமாக பாஜகவின் சில முக்கியமான நிர்வாகிகள் கலந்து ஆலோசனை செய்து அதிமுகவின் நிர்வாகிகளையும் முன்னாள் தலைவர்களையும் பகைத்து பேச வேண்டாம், அவர்களை அரவணைத்து பேசக்கூடிய வகையில் செயல்படுங்கள் என்றும், பொதுமக்களிடம் அதிமுகவை விட்டு கொடுக்காமல் பேசுங்கள் என்றும் அமித்ஷா அவர்கள் மறைமுகமாக பேசியுள்ளார். தற்பொழுது எடப்பாடி மட்டும்தான் சிக்கலாக இருக்கக்கூடிய நிலையில் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் அவர் செய்த ஊழலை கொண்டு வர வேண்டும், அவரை சிறையில் அடைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். மத்திய அரசு இதனை கையில் எடுத்தால் தானாகவே எடப்பாடி சிக்கிவிடுவார் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சரி, இதனால் ஓபிஎஸ்ஸிற்கு என்ன லாபம்? நிச்சயமாக எடப்பாடியை நம்பி யாரும் தமிழக மக்கள் ஓட்டுக்களை போட மாட்டார்கள். மக்களவை தேர்தலில் நடந்ததை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவும் அவர்களது உறுதுணையும் தேவை. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களது தயவு இல்லாமல் எடப்பாடியால் எந்த ஒரு தென் மாவட்டங்களுக்கும் செல்ல முடியாது. தென் மாவட்டங்களில் ஓட்டுக்கள் சரிந்து தொகுதிகளது எண்ணிக்கை சரிந்தால் எடப்பாடி முதல்வராகவோ அல்லது எதிர்க்கட்சி தலைவராகவோ பொறுப்பேற்க முடியாது. ஒற்றுமை என்ற பலம்தான் அதிமுகவின் வெற்றிக்கு உதவும் என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் பேசியிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான மறைமுகமான நடவடிக்கைகளுக்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸும் அதிமுகவில் இணை